நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரி சென்னை எழும்பூரில் ஓஜி தமிழா அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தியுடன் எமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓஜி தமிழா அமைப்பைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து இன்றுடன் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள் வருகை தந்துள்ளார். தமிழ்நாடு நீட்டு விலக்கு வேணும்னு கேட்டிருக்கோம். தமிழ்நாடு அரசு கடந்த 2 அரசுகளும் கூட அதிமுக திமுக இரண்டுமே நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வேண்டும் என்றுதான் முடிவெடுத்தார்கள். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, சட்டம் நிறைவேற்றப்பட்ட மசோதாவாக நிறைவேற்றப்பட்டு அமைச்சரவையில் ஒப்புதலோடு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அந்த ஆளுநர் இதற்கான அனுமதியை கொடுக்க மறுத்தார். அது அவர் கிடப்பிலே போட்டு வச்சிருந்தார். அது மறுபடியும் வழக்காக சென்றது. அதற்கு பிறகு இன்றைக்கு தடையாக தடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீட்டு விலக்கு என்பதற்காக நம்ம சட்டம் நிறைவேற்றி விட்டோம். அந்த சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் தரலைங்கிற நிலைமையில் இருக்கிறோம். அந்த ஆளுநர் கையெழுத்து போட்டுட்டாருன்னா அடுத்த ஆண்டிலிருந்து வர்ற ஆண்டிலிருந்து நீட் இருக்காது. இந்த கையெழுத்து அவர் 5 வருடத்துக்கு முன்பே போட்டிருந்தார் என்றால் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நீட் வந்திருக்காது. இப்போ ஆளுநர் கையெழுத்து போட மறுக்கிறதுனால தான் இங்கே நீட் இன்னும் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் கிட்டத்தட்ட தினம் அந்த போராட்டத்துக்கு வர்றோம். இந்த மாணவர்களுக்கு இந்த போராட்டத்தை அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். மாணவர்கள் இந்த போராட்டத்தை இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான ஆதரவு சக்தியாக தொடர்ச்சியாக அவரோடு தான் தினம் நாங்கள் பயணிக்கிறோம். அவர்கள் இதை நீட் விலக்குக்கான ஒரு இசை நிகழ்ச்சியாக நடத்துகிறதா சொன்னாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது. பண்பாட்டு ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது என்பதிலே எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அளிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. நாங்கள் வரவேற்கிறோம். டெல்லியில் நடந்த போராட்டம் என்பது ஜனநாயக முறைப்படி ஜந்தர் மந்தரில் நம்ம போராட்டம் நடந்ததை பார்த்தோம். காவல்துறை வன்முறையை ஏவி விட்டார்கள். காவலர் உடையில் இல்லாதவர்கள் கூட மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். தாக்குதலை நடத்தினார்கள். அவர்களெல்லாம் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவர் லத்தியில் ஆணி அடித்து ஆணியின் மூலமாக அந்த இளம் பிள்ளைகளை அடித்து தாக்கக்கூடிய கொடூரமான செயலை செய்தது என்பது நடந்தது நம்ம கண் முன்னாடி பார்த்தோம். கண்ணீர் புகை குண்டுகள்லேருந்து எல்லாமே அங்கே அந்த மாணவர்கள் மீது பிரயோகிக்கப்பட்டது என்பது அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. தலைநகரத்தில் இப்படி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை நரேந்திர மோடி அரசு கொடுத்தது. அவர்களை நாங்கள் வழக்கு போட மாட்டோம், கைது செய்ய மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அவர்களை எல்லாம் தேடி தேடி கைது செய்வது, இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒருவரை இங்கே போராட்டத்தில் பங்கெடுத்ததாலாம் கைதுக்கான நடவடிக்கைகளை சேர்த்திருக்கிறாங்க. இப்படி அவர்கள் ஒரு சிறுபான்மையினரை இஸ்லாமியர்களை பார்த்து அவர்களை கைது செய்வது அல்லது அவர்களுக்கு வேண்டாத நபர்களை பார்த்து கைது செய்வது, வழக்கு ஏவுவது என்பது தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இது போல பழிவாங்குதல் நடவடிக்கை என்பது பாரதிய ஜனதா கட்சியை வருங்காலத்தில் கடுமையாக வீழ்த்தும். இதுவரைக்கும் அவங்க ஒரு இளம் தலைமுறை எதிர்கொண்டதில்லை. இப்போ அவங்க இளம் தலைமுறை வந்திருக்கிறாங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், நகரத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், படித்தலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை களத்தில் இறங்கியிருக்கு. இது இன்னும் அவர்களுடைய வலிமை என்னன்னு புரியாமல் பாரதிய ஜனதா கட்சி அரசு கடுமையான ஒடுக்குமுறை ஏவுகிறது. நிச்சயமாக பாஜகவுக்கு எதிராகத்தான் போய் முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவைகளை கண்டிப்பாக தெரிவிப்போம் என்பது தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி வரக்கூடிய 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி ஆகிய தேதிகள் அன்று திரைப்பட இயக்குநரான ரஞ்சித் அவர்களும் கலந்து கொள்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து இருக்கக்கூடிய இந்த போராட்டம் தீவிரமடையக்கூட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். மாணவர்கள் முக்கியமான தமிழக அரசு மூலியமாக இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளாக வரக்கூடிய இந்த போராட்ட களமாக இந்த சிறிய இடம் மட்டும் அல்லாமல் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என பிரதான கோரிக்கை உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ரஃபீக்.